நான் பார்த்த விஷயம் பார்க்காத கோணம். சமீபத்தில் நடந்த நிகழ்வில் என்னை ரொம்ப பாதித்த ஒரு நிகழ்வு பாக்கியராஜ் சாருடைய மறைவு. பாக்கியராஜ் சாருடைய மிகப்பெரிய தீவிரமான ரசிகன் நான். அவரோட நடிப்புக்காகன்னு இல்லை, அவருடைய எழுத்துக்காக, அவரோட ஸ்க்ரீன் பிளேக்காக, அவரோட சிந்தனைக்காக ஒரு பயங்கரமான ரசிகன் நான். அதாவது ஒரு காலத்தில் ரஜினி சாரை பார்த்துட்டு ஒரு மாஸ் ஹீரோ ஆகணும்னு ஒரு சில பேர் சினிமாக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, கமல் சாரை பார்த்துட்டு அவரை மாதிரி வித்தியாசமான படங்கள் எடுக்கணும்னு ஒரு சில பேர் சினிமாக்குள்ள வந்தாங்க. ஆனா கதைன்னு எழுதுனா இவரை மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சினிமாக்குள்ள வந்த ஒரு கூட்டமே தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கு. ஆனா பாக்கியராஜ் சாருடைய அந்த தலைமுறையை தாண்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அவர் வெறும் ஒரு நடிகரா மட்டும்தான், பழைய காலத்துல ஒரு நடிகர்ப்பா அப்படின்னு மட்டும்தான் இந்த தலைமுறைக்கு தெரியும். ஆனா ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ் சினிமாவுக்காக அவர் பண்ண நிறைய சாதனைகள், தொட முடியாத உயரங்கள், இது எல்லாமே இருக்கு. இம்முறை ஸ்கிரீன் சாமி பாக்கியராஜ் சாருடைய சாதனைகள். நான் சாவி. பாக்கியராஜ் சாருக்கு மிக முக்கியமான ஒரு அடைமொழி இருக்கு. அது என்ன அப்படின்னா, திரைக்கதை மன்னன், ஸ்கிரீன் பிளே கிங் அப்படின்ற ஒரு அடைமொழி பாக்கியராஜ் சாருக்கு இருக்கு. தமிழ் சினிமாவில் இந்த பட்டம் யாருக்குமே கொடுக்கப்படலை. எத்தனையோ பேர் எத்தனையோ பட்டம் வாங்கியிருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே கிங்ன்ற இடத்துக்கு நம்ம நிறைய பேரை குறிப்பிட்டிருக்கோம். சரி, எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் சார், ரஜினிக்கு அப்புறம் இவர் தான் சார், கமல் சாருக்கு அப்புறம் இவர் தான் பயங்கரமான நடிகர் இருக்கும். ஆனா பாக்கியராஜுக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே கிங்னு யாருமே அந்த பேரை இப்ப வரைக்கும் வாங்கல. அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி அப்ப பாக்கியராஜ் சாருக்கு முன்னாடி யாரும் நல்ல கதையாசிரியர் இல்லையா, நான் திரைக்கதை எழுதலையா? ஏன் பாக்கியராஜுக்கு அந்த பேர்? பாக்கியராஜுடைய திரை மொழி இருக்கு, அது பாமரனுக்கும் ஏழைக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் பாக்கியராஜுடைய மிகப்பெரிய திறமை. ஒரு எழுத்தாளன் எழுதினாவோ தன்னுடைய கருத்துக்களை சொன்னாவோ எல்லாருக்கும் புரியணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். கமல் சார் மிகப்பெரிய திரைக்கதை ஆசிரியர். அவருடைய சினிமாக்கள்லாம் உலக லெவல்ல கொண்டாடப்பட்டதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு சில கதைகளை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்தப்ப சமகாலத்துல அந்த படங்கள் வெற்றி பெறாம ஒரு தலைமுறை தாண்டி ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு அவருடைய நிறைய படங்களையும் நம்ம கொண்டாடி இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு குணாவா இருக்கட்டும், ஹேராமா இருக்கட்டும், அன்பே சிவமா இருக்கட்டும், மகாநதியா இருக்கட்டும், உத்தம வில்லன் முதல் கொண்டு காலம் கடந்து கொண்டாடப்பட்டிருக்கு. அவர் அவ்வளவு முன்னோக்கி அவருடைய சிந்தனை இருந்திருக்கு. அடுத்த தலைமுறை அந்த படத்தை பார்த்து கொண்டாடுற அளவுக்கான சிந்தனையுடைய ஒரு எழுத்தாளர் கமலஹாசன். இந்த வித்தியாசம் புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருடைய எழுத்துக்கள் கூட ஒரு தலைமுறைக்கே புரியாம இருந்திருக்கு. அதனால அந்த படங்கள் ஓடாம இருந்திருக்கு. அடுத்த வந்த தலைமுறை அதை புரிஞ்சு கமல் சாரை கொண்டாடி இருக்காங்க இல்லையா? அப்ப எழுத்துக்கள்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா பாக்கியராஜ் சாரோட எழுத்துக்கள் எந்த தலைமுறையும் கொண்டாடும். ஏன்னா அவங்களுக்கு எளிமையா புரியிற வகையில சொன்ன அந்த திரைமொழி இருக்குல்ல, அது பாக்கியராஜோட தனித்துவம். எங்க தாத்தா பார்த்தா அது பிடிக்கும், அவருக்கு புரியும். எங்க அப்பா பார்த்தா பிடிக்கும், புரியும். நான் பார்த்தேன், என் புள்ள பார்க்கும், நாளைக்கு என் பேரன் வந்து அதை பார்த்தாலும் அவன் ரசிப்பான், சிரிப்பான், சிந்திப்பான். இந்த எழுத்துக்கள் பாக்கியராஜுக்கே உண்டான அந்த தனித்திறமை. பாக்கியராஜுடைய திரைக்கதையும் அவருடைய எழுத்துக்களும் எந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்னு தெரியுமா? நீங்க ஒரு மிகச்சிறந்த நடிகரா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க. நீங்க ஒரு பெர்ஃபார்மரா பயங்கரமான நடிகராக இருந்தால் மட்டும்தான் பாக்கியராஜ் படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சோண்டு ஆர்வம், கதையை உள்வாங்கிக்கிட்டு அதை ரியாக்ட் பண்ணுற தன்மை, இது ரெண்டு இருந்தால் போதும். யாரை வேணாலும் பாக்கியராஜுடைய கதை மிகச்சிறந்த நடிகராக வெளிப்படுத்தும். அந்த மாதிரி எத்தனையோ ஆர்டிஸ்ட்கள், எத்தனையோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்கள், எத்தனையோ அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட்கள் பாக்கியராஜ் படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் அவர்களை தூக்கி நிறுத்திய பெருமை பாக்கியராஜோட எழுத்துக்களுக்கு உண்டு. நம்ம ஒரு கேரக்டரை வடிவமைக்கிறோம் அப்படின்னா மிகச்சிறந்ததாகவும் ரொம்ப ஆழமானதாகவும் எழுத்துலேயே கொண்டு வந்துட்டோம்னா அதை பெர்ஃபார்ம் பண்ற அந்த ஆக்டருக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க ஜஸ்ட் அதை உள்வாங்கிக்கிட்டு ரியாக்ட் பண்ணா அவங்களுடைய சிறந்த நடிப்பு வெளிவரும். இது பாக்கியராஜ் சாருக்கானது மட்டுமே கிடையாது. எந்த நடிகரையும் ஒரு திரைக்கதையும் அந்த கேரக்டர் உருவாக்கப்பட்ட விதமும் தான் ஒரு நடிகரை உருவாக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய நடிகர்களை பாக்கியராஜுடைய திரைக்கதை உருவாக்குச்சு. நான் இங்க சில பேர்களை சொல்றேன். நளினிகாந்த்னு ஒரு நடிகர், சிஆர் சரஸ்வதினு ஒரு நடிகை, மண்ணாங்கட்டின்னு ஒரு நடிகர், ராசுகுட்டி ஜெகன்னு ஒரு நடிகர், வெங்கட்னு ஒரு நடிகர். இப்ப நான் சொன்னேன்ல, இவங்களுடைய பேர்லாம் உங்களுக்கு சில பேர் ஞாபகம் இருக்கும், சில பேர் ஞாபகம் இருக்காது. ஒருத்தர் நடிகர் பேர் தெரியல. RRR படத்துல கேப்டனா வருவார். சிறந்த காமெடி நடிகர், நல்ல உணர்ச்சி பூர்வமான கேரக்டர் நடிக்கக்கூடிய அற்புதமான நடிகர். இடிச்சப்புலி செல்வராஜ். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா நிறைய படங்கள் நடிக்கும் போது கவனிக்கப்படாத இவர்கள் பாக்கியராஜ் சாருடைய படங்கள்ல தொடர்ந்து, இப்ப நான் சொன்ன ஒரு 10 பேர் பாக்கியராஜோட எல்லா படங்களும், ஒரு 10 படம் எடுக்கிறாருன்னா அதுல 8 படத்துல இவங்க இருப்பாங்க. எல்லா படங்களிலும் இருப்பாங்க. இவங்களுக்கு வித்தியாசமான கேரக்டரை கொடுத்து
அசத்தி இருப்பார் பாக்கியராஜ். அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். CR சரஸ்வதி அப்படின்னு ஒரு நடிகை இருக்காங்க. அவங்க எங்க சின்ன ராசா அப்படின்ற படத்துல பாக்கியராஜ் சாருடைய சித்தியா நடிச்சிருப்பாங்க. சின்னம்மாவா அப்பாவுடைய 2வது மனைவியா நடிச்சிருப்பாங்க. அவங்க பயங்கரமான ஒரு வில்லனி கேரக்டர் அது. அந்த படம் அவ்வளவு சூப்பரா அவங்களுடைய நடிப்புல அந்த கேரக்டரை தூக்கி அப்படி நிறுத்தியிருப்பாங்க. அந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அந்த கேரக்டர். அந்த கேரக்டரை பாக்கியராஜ் சார் திரைக்கதையில கொண்டு வந்த விதம். அதை CR சரஸ்வதி அம்மா அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே CR சரஸ்வதி அம்மா இது நம்மாலன்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு ஏழை தாயா ஊமையா வாய் பேச தெரியாது, கால் கேட்காது அவங்களுக்கு. அப்படி சின்னதா ஒரு கேரக்டர்ல ஒரு 5 நிமிஷம் தான் அந்த படத்துல வருவாங்க. ஆனா நீங்க அந்த படத்தை போய் பாருங்க, பயங்கரமா இருக்கும் அவங்களுடைய நடிப்பு. கண்ணை கலங்க வச்சிருவாங்க. ஒரு பஞ்சாயத்து சீன்ல ஒரே நடிகை தான், ஒரு பயங்கரமான வில்லனிக்கான ஒரு கேரக்டர். அதே நடிகை வேற படத்துல ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் கேரக்டர். இந்த 2 கேரக்டருமே அவங்க அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, இவங்களுடைய நடிப்பு இருக்குல்ல, அதை வெளிக்கொண்டு வந்தது பாக்கியராஜ் சார் படங்கள்ல தான். இதுக்கு முன்னாடியும் அவங்க பாக்கியராஜ் சார் இல்லாம நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க வெளியிலயும். ஆனா அதுல எல்லாம் அவங்களுடைய ஒரு வில்லியாவோ இல்ல சாதாரணமா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ அவங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே ஜாலியா 10ஓட 11 போயிருப்பாங்க. அப்படி இருந்தவங்கள அவங்களுக்குள்ள இருக்க அந்த நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்தது பாக்கியராஜ் சாருடைய கதைகள், பாக்கியராஜ் சாருடைய கேரக்டர். அதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். இந்த மாதிரி இப்ப நான் நிறைய ஒரு லிஸ்ட் எடுத்தேன்ல, RRR படத்துல ஒரு மிலிட்டரி மேனா ஒரு கேப்டனா ஒருத்தர் வருவாரு. அவரு பாக்கியராஜருடைய நிறைய படங்கள்ல வந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய நடிகர்கள் இப்ப நம்ம ஒரு பெரிய டைரக்டர் படம் பண்றாரு அப்படின்னா ஒரு வெயிட்டான ரோலுக்கு சிறந்த நடிகர்களா ஆல்ரெடி இருக்கிற முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட அதுக்கு காஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த ரோலை வெயிட் ஆக்குவாங்க. ஆனா பாக்கியராஜ் சார் அப்படி கிடையாதுங்க. அவர் யூஸ் பண்ண ஒரு சில கேரக்டரை தவிர நிறைய கேரக்டருக்கு அவர்கள் அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க. நிறைய படம் நடிச்சிருப்பாங்க, ஆனா அவர்கள் பெரிதாக கவனிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி நிறைய பேரை சினிமா இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தாரு. ஈவன் பைல்வான் ரங்கநாதன், எனக்கு தெரிஞ்ச பைல்வான் ரங்கநாதன் ஏகப்பட்ட படம் ஒரு 100 படமா நடிச்சிருப்பாரு. அவர் நடித்து ஒரு 10 படம் கவனிக்கப்பட்டுச்சுன்னா அந்த 10மே பாக்கியராஜ் சாரோட படம். பாக்கியராஜ் சாரோட படத்துல பைல்வான் ரங்கநாதனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும். நளினிகாந்த்னு ஒரு நடிகர், பாக்குறதுக்கு சின்ன வயசுல 80s எல்லாம் பாக்குறதுக்கு ரஜினிகாந்த் மாதிரியே இருப்பார், ஸ்டைல்லையும் நடையிலையும் எல்லாத்திலையும். பாக்கியராஜ் சாரை தவிர வேற யாரும் அவரை சிறந்த முறையில பயன்படுத்தல. இந்த மாதிரி நான் சொல்றதுக்கு ஏகப்பட்ட நடிகர்கள். ராசுகுட்டி ஜெகன், மண்ணாங்கட்டின்னு ஒரு நடிகர் எங்க சின்ன ராசால வருவாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள். அதை தாண்டி சுந்தரகாண்டம்னு ஒரு படத்துல அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரை யூஸ் பண்ணிருப்பாரு. சண்முகமணி அப்படின்னு ஒரு கேரக்டர் உள்ள வரும். அந்த கேரக்டர் பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கும். அந்த கேரக்டருக்கு கடைசி நேரம் வரைக்கும் யாரை ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியாம கடைசி நேரத்துல அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு விட்டு பார்த்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு உடனே ஆன் தி ஸ்பாட்ல செலக்ட் பண்ணாரு. ஆனா அந்த கேரக்டர் எல்லாம் சும்மா சாதாரணமா வந்துட்டு போற கேரக்டரே கிடையாது. அவருடைய எழுத்துக்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. ஒரு புதுமுகம் உள்ள வந்தாலும் அந்த புதுமுகத்தை வாழ்நாள் முழுக்க நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கோம். நான் இவ்வளவு சொல்றேன்ல, பாக்கியராஜ் சார் படத்துல நடிச்ச சில பேரோட பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த படத்துல இவரு அப்படின்னு நான் சொன்னேன்னா மக்களுக்கே புரியும். தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம், அதுல செந்தாமரைக்கு மகளா வந்து சுலட்சணா அம்மா பண்ணிருப்பாங்க. சுலட்சணா அம்மாவுடைய மாமா பையனா ஒருத்தர் வருவாரு. பயங்கரமான ஒரு கலிஜான கேரக்டர் அது. ஆனா அதை கூட அவ்வளவு ஸ்டாண்டா எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ற நடிகர்கள் கூட பாக்கியராஜ் எழுத்துக்களால் ஷைன் பண்ணப்பட்டவங்க, செதுக்கப்பட்டவங்க. ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், பெரிதும் அறியப்படாத நடிகர்கள், இவர்களை எல்லாம் பாக்கியராஜுடைய திரைக்கதை மெருகேற்றியது. இவ்வளவு நேரம் இத்தனை கேரக்டர்களை தமிழ் சினிமாக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல்களை கொடுத்து அதுல பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அவங்கள சிறந்த நடிகர்கள் ஆக்கின தார்மீக பொறுப்பு பாக்கியராஜ் கிட்ட இருந்துச்சு. அதை தாண்டி அவருடைய கதைகள் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வரியில நீங்க பாக்கியராஜோட எந்த படத்தை வேணாலும் எடுங்களேன், ஒரு 4 வரியில அந்த கதையை அடக்கிடலாம். ஆனா நான் அவருடைய முழு திறமையும் அந்த திரைக்கதையில தான் இருந்துச்சு. சில எடுத்துக்காட்டுகளை இங்க நான் முன் வைக்கிறேன். நீங்க ஒரு ஜாதி மறுப்பு படம் எடுக்கிறீங்க, ஒரு கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம வன்முறை இல்லாமல் இந்த காலத்துல உங்களால ஜாதி மறுப்பு படம் எடுக்க முடியுமா? பாக்கியராஜுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி எடுத்தது இல்லை. பாக்கியராஜுடைய அந்த திறமை இருக்குல்ல, இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் சார். அந்த படத்துல ஒரு சின்ன வன்முறை கூட இருக்காது, எங்கேயும் ரத்தம் கத்தி எதுவுமே இருக்காது. அவருடைய வசனங்களாலையும் திரைக்கதையாலையும் அந்த தாதி வெறி பிடிச்சிருக்கவங்களுக்கு சவுக்கடி கொடுத்திருப்பார். திரைக்கதையால எப்படி திரைக்கதையால அதை செய்ய முடியும்? ஒரு முடிவெற்ற தொழில் செய்யறவரோட பையன் ஒரு ஐயர் பண்ண கல்யாணம் பண்ணிப்பார். அவருக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகள், அதாவது அவர் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிப்பாரு, அது மட்டும் தான் அவர் பண்ண தப்பு. ஆனா அவருக்காக காதல் மறுக்கப்படும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன போராட்டம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சாதிக்கு சரியான சவுக்கடி கொடுத்த படம் இது நம்ம. ஆனா கத்தி
கத்தியின்றி ரத்தமின்றி இன்னைக்கும் யாராலையா செய்ய முடியுமா? எதுவுமே அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுதான் பாக்கியராஜ். தமிழ் சினிமால முந்தானை முடிச்சுக்கு முன்னாடி அத்தனை சித்தி கொடுமை படம் வந்திருக்கு. ஒரு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டாவது மனைவி, ஹீரோவும் இல்ல, இந்த எந்த கேரக்டர் ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணாலும் அவங்க தான் அந்த படத்துடைய வில்லியா இருப்பாங்க முந்தானை முடிச்சுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா முந்தானை முடிச்சில சித்தி, அதாவது இரண்டாவது மனைவி ஹீரோயின் ஆக்கி காட்டி அதை திரைக்கதையால் ஜெயிச்சு காட்டி அந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் ஆக்கிற பெருமை பாக்கியராஜ் சார் கொண்டு. ஒரு கேரக்டர் மூலியமா பாக்கியராஜ் சார்னா அவரு அந்த கதையை பேசியிருக்க மாட்டாரு. அவருக்கே ரெண்டாவது மனைவி மேல நம்பிக்கை இருக்காது, ஒரு பயம் இருக்கும். தன்னுடைய முதல் மனைவியோட குழந்தைய அவங்க பார்த்துப்பாங்களான்ற ஒரு பயம் படம் முழுக்க இருக்கும். அதை ஒரு டீச்சர் கேரக்டர் மூலியமா உடைச்சி பாக்கியராஜுடைய கண்ணத்திலேயே அறைய வச்சிருப்பாங்க. நான் சொல்றது கண்ணத்துலன்னா பாக்கியராஜ் சார் இல்ல, பாக்கியராஜ் சார் பண்ண கேரக்டருடைய கண்ணத்துல. ஆக அப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளையும் சுவாரஸ்யமான திரைக்கதையால ஹிட் ஆக்கினவர் பாக்கியராஜ். அவருடைய எடுத்துக்கிட்ட கதைகள் பூரா அன்றாடம் நம்ம வீட்டுல, நம்ம பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல நடக்கிற கதைகள் தான் அவருடைய எக்ஸ்பிரஷன். அதை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அவருடைய திரைக்கதையை ரொம்ப நுட்பமா யூஸ் பண்ணி நிறைய படம் ஜெயிக்க வச்சிருக்காரு. நம் ஹீரோக்களையும் வில்லன்களையும் முதன்மை கதாபாத்திரங்களை நடிக்கிறவங்களையும் நம்ம நிறைய இடத்துல புகுந்திருப்போம். எப்படி புகுந்திருப்போம்? அப்பா பாஷா ரஜினியை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஹிட் ஆகிருக்காது. கமலை தவிர தசாவதாரம் யார் நடிச்சிருந்தாலும் அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டோம். அப்படின்னு எத்தனை படங்களை, எத்தனை நடிகர்களை, கதாநாயகங்களை மட்டும் இல்ல, வில்லன்களை கூட மார்க் ஆண்டனியில எஸ்.ஜே. சூர்யாவை தவிர யாரும் அதை பண்ணியிருக்க முடியாது. பாஷால அந்த மார்க் ஆண்டனி கேரக்டர் ரகுவரனை தவிர யாரும் பண்ணியிருக்க முடியாது. முன்பந்த முதன்மை கதாபாத்திரங்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி நம்ம உச்சி முகந்து நெகிழ்ந்து சொன்னது உண்டு. ஆனா பாக்கியராஜ் அப்படி கிடையாது. பாக்கியராஜோட எல்லா கேரக்டரும் இதை பண்ண முடியும். நான் சொல்றேனே, ராசுக்குட்டியில அவர் கூடவே வர ஒரு கதாபாத்திரம் ராசுக்குட்டி ஜெகன். அந்த கேரக்டரை ராசுக்குட்டி ஜெகனை தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் அது அவ்வளவு ஈடுபட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்க படம் முழுக்க ஏகப்பட்ட விஷயத்த சொல்லலாம். RRR படத்துல அந்த மிலிட்டரி கேரக்டரை அந்த வயசானவர் பண்ணியிருப்பாரு, அவர் பேர் எனக்கு தெரியல. அவருக்கு தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர் எடுபட்டு இருக்காரு. CR சரஸ்வதி அம்மா சொன்னால எங்க சின்ன ராசா படத்துல அந்த சித்தி கேரக்டரை வேற யார் பண்ணியிருந்தாலும் எடுத்துருக்கோம், அது எடுபட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாக்கியராஜோட கதைகள்ல வர்ற துணை கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே சொல்றது இவங்க எல்லாருமே முதன்மை கதாபாத்திரங்கள் கிடையாது, துணை கதாபாத்திரங்கள். அந்த துணை கதாபாத்திரங்களுக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது பாக்கியராஜுடைய கதை. அதாவது ஒரு கதாபாத்திரத்துடைய வடிவமைப்புன்றது வெறும் முதன்மை கதாபாத்திரத்துல மட்டுமே முன்னிறுத்தி எடுக்கப்பட்டிருந்தா அந்த படங்கள்லாம் சமயங்களில் தோல்வி கூட தழுவி இருக்கும். ஆனா இருக்கிற துணை கதாபாத்திரங்கள் அத்தனைக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து, அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, எத்தனை துணை கதாபாத்திரங்கள். பாக்கியராஜோட துணை கதாபாத்திரங்கள்னு கேட்டா என்னால ஒரு புக்கே போட முடியும், அவ்வளவு பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் பாக்கியராஜின் திரைக்கதையில் இடம் கிடைத்தது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் எந்த டைரக்டராலையும் திரைக்கதையில எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எழுத முடியுதா அப்படின்னா, நான் சமீபமா ஒரே ஒரு படத்தை தவிர எந்த படத்திலையும் அப்படி பார்க்கல. லப்பர் பந்துன்னு ஒரே ஒரு படம் பார்த்தேன். லப்பர் பந்து பார்த்தப்ப அந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் ஒரு படத்துல வர்ற அத்தனை கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு டைரக்டரால எழுத முடிஞ்சது அப்படின்ற விஷயத்தை நான் லப்பர் பந்துல தான் பார்த்தேன். லப்பர் பந்துக்கு நான் பண்ண விமர்சனத்திலேயே கூட அதை சொல்லியிருப்பேன். இது பாக்கியராஜ் சாருடைய திரைக்கதை மாதிரி பாக்கியராஜ் சார் அந்த பாணியில இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆக இந்த மாதிரி ஒரு டைரக்டரா, ஒரு கதாசிரியரா, ஒரு திரைக்கதை ஆசிரியரா தன்னுடைய படத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற மிக முக்கியமான டைரக்டர்ன்ற இடத்துல பாக்கியராஜ்ன்ற ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காரு. நான் இந்த வீடியோவை இப்படி முடிக்கலான் இருக்கேன். பாக்கியராஜ் சார் இன்னைக்கு நம்மளை விட்டு மறைந்து போயிருக்கலாம். ஆனா அவர் எழுதிய கதைகளும், அவர் உருவாக்கிய கேரக்டர்களும், அவர் எழுதிய திரைக்கதையும், அந்த திரைக்கதை மன்னன்ற பேரும் ஒண்ணு எத்தனை வருஷம் கழிச்சாலும் மக்கள் மனசுல நிலைச்சு நிற்கும். பாக்கியராஜ் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் மூலியமா பாக்கியராஜ் சார் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார். நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் பாக்கியராஜ இந்த தலைமுறை அண்டர்ரேட்டட் டைரக்டர் பாலச்சந்திர கொண்டாடுற மாதிரி, ஒரு பாரதி ராஜாவை கொண்டாடுற மாதிரி இந்த தலைமுறை பாக்கியராஜை கொண்டாடலையோ அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கு. நிச்சயமா கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர், அதுக்கான எல்லா தகுதியும் பாக்கியராஜ் சாருக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜென்சி கிட்ஸ் எனப்படும் இந்த தலைமுறை பாக்கியராஜ் சார் படங்களை பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை எழுதணும், ஒரு படத்துடைய அத்தனை கேரக்டர்களையும் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அந்த கதையோட ஒண்ணு சேர்க்கணும் என்ற விஷயங்களை நீங்க கத்துக்கணும்னா, நீங்க ஒரு புது டைரக்டரா நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு 10-15 பாக்கியராஜ் சார் படங்களை பாருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகும். உங்களுக்கு ஒரு பாடமே எடுக்கும். ஓ, இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம். அவர் உங்களுக்கு பாடலாம் எடுக்க மாட்டார். ஜஸ்ட் அவரோட படத்தை பார்த்தாவே போதும் உங்களால ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கரா உருவாகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய புது புது விஷயங்களை, புது புது கோணங்களுக்கு அலச காத்திருக்கிறது ஸ்கிரீன் சாவி. இந்த சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சாவி. நன்றி.